Taste the Daily. கொடிகாத்த திருப்பூர் குமரனின் நினைவு தூண் விடியா திமுக ஆட்சியில் குப்பை கூடமாக மாறிய அவலத்தை கண்டு தேசபக்தர்கள் கண்ணீர் சிந்துகின்றனர். சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று தடியடியை தாங்கி கையில் கொடியை ஏந்தியபடி உயிர் நீத்த திருப்பூர் குமரனின் தியாகத்தை படிக்கும் போதே நெஞ்சில் ஈரம் கசியும், தேசபக்தி பீரிட்டு எழும். அத்தகைய மகத்தான தலைவருக்கு அவர் உயிர் நீத்த இடத்தில் நினைவு தூண் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நினைவு தூண் விடியா திமுக ஆட்சியின் அலட்சியம் காரணமாக சரிவர பராமரிக்கப்படாமல் குப்பை கொட்டுமிடமாக மாறியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த கடம்பாடியில் உள்ள வெள்ளேரி குளத்தில் கழிவுநீர் கலந்து மாசடைந்துள்ளது. வெள்ளேரி குளத்தில் சிலர் வீடுகளின் கழிவுநீரை கலப்பதால் குளம் மாசடைந்து துர்நாற்றம் வீசி தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பலமுறை விடிய அரசின் நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் வெள்ளேரி குளத்தை பார்வையிட வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்போரூர் தொகுதி எம்எல்ஏ பாலாஜி மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த காவாயில் மக்கள் செப்டி டேங்காக பயன்படுத்தி கொண்டு அனைத்து தண்ணியும் அந்த வெள்ளேரி குட்டையில் தேங்கி நிற்பதால் கொசு பாதிப்பு, மலேரியா, கால்ரா போன்ற நோய்கள் வருகிறது. இது சம்பந்தமாக பலமுறை மாவட்ட ஆட்சியரிடமும் வட்டார வளர்ச்சி அலுவலரிடமும் பலமுறை புகார்கள் கொடுத்தோம். இந்த புகார் சம்பந்தமாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே உணவகத்தில் பரிமாறப்பட்ட உணவில் கரப்பான் பூச்சி இறந்து கிடந்ததால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். செங்கம் பகுதியில் இயங்கி வரும் நிலா என்ற உணவகத்தில் நாச்சிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த 5 பேர் உணவு வாங்கி சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது குணசேகரன் என்பவருக்கு பரிமாறப்பட்ட உணவில் கரப்பான் பூச்சி இறந்து கிடந்துள்ளதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இது குறித்து உணவக உரிமையாளரிடம் கேட்டதற்கு அலட்சியமாக பதிலளித்து வாடிக்கையாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். எனவே விடிய அரசின் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உணவகத்தில் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என வாடிக்கையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் ஒரே நாளில் 2,96,00,000 மஞ்சள் வர்த்தகம் நடைபெற்றது. ஆத்தூர் புதுப்பேட்டை வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் ஏலம் நடைபெற்றது. இதில் ஆத்தூர், தலைவாசல், கெங்கவள்ளி, திட்டக்குடி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து 523 விவசாயிகள் மஞ்சளை விற்பனை செய்ய கொண்டு வந்திருந்தனர். இந்த ஏலத்தில் ஒரே நாளில் மொத்த குவிண்டால் 2,96,00,000 வர்த்தகம் நடைபெற்றது. மேலும் மஞ்சளுக்கு நிலையான விலை நிர்ணயம் இல்லை எனவும் மின் எடை இயந்திரம் மூலம் எடை கணக்கிட்டு தொகை வழங்க வேண்டும் எனவும் மஞ்சள் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஒரு ஏற்றமும் வேணாம், இறக்கமும் வேணாம், ஒரு நிரந்தர விலையாக வச்சு போட்டால் கவர்மெண்ட்டு நல்லாயிருக்கும். அதுபோல் எடை மிஷின் இந்த ஸ்கேல் எடை இல்லாமல் எலக்ட்ரானிக் ஸ்கேல்னு சொல்லி கவர்மெண்ட்டில் நீங்களே அறிவிச்சிங்க. அது மாதிரி அந்த எலக்ட்ரானிக் ஸ்கேல் வச்சு எடை போட்டால் இன்னும் எங்களுக்கு நல்லாயிருக்கும். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே மழையில் நனைந்த நெல்மணிகளை காய வைக்க முடியாமல் விவசாயிகள் அவதியடைந்து வருகின்றனர். பன்ருட்டி அருகே சேமக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் அறுவடை செய்த நெல்மணிகளை சேமக்கோட்டை பகுதியில் உள்ள அரசு நெல் கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் நெல் கொள்முதல் நிலையத்தில் எடை போடாமல் கொட்டப்பட்டுள்ள நெல்மணிகள் நனைந்துள்ளது. மழையில் நனைந்த நெல்மணிகளை காய வைக்க இடம் இல்லாமல் விவசாயிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். எனவே விவசாயிகள் தினமும் அறுவடை செய்த நெல்லை அன்றே கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் நெல்மணிகள் கொட்டுவதற்கு சிமெண்ட் தளம் அமைக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே சேவல் சண்டை சூதாட்டத்தில் ஈடுபட்ட 6 பேர் சிக்கினர். வடமதுரை அருகே உள்ள கன்னிமார்பாளையத்தில் சேவல் சண்டை சூதாட்டத்தில் ஈடுபட்ட கண்ணன், வெங்கடேஷ், பாலசுப்ரமணி, குழந்தைவேல், சந்தோஷ், ராஜ்குமார் ஆகிய 6 பேர் கைதாகினர். மேலும் இவர்களிடம் இருந்த 7 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் சேவல் சண்டையில் ஈடுபட்ட சில நபர்கள் தப்பியோடினர். விடியா திமுக ஆட்சியில் ஏவல் துறை சரிவர ரோந்து பணிகளில் ஈடுபடாததால் இதுபோன்ற சூதாட்டங்கள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே சேதமடைந்துள்ள நூலகத்தை இடித்து புதிய நூலக கட்டிடம் கட்டித்தர அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடையநல்லூர் அருகே உள்ள அருணாச்சலபுரம் கிராமத்தில் இயங்கி வரும் நூலக கட்டிடம் பழுதடைந்து விரிசல் ஏற்பட்டு எந்த நேரமும் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இதனால் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் இந்த நூலகத்திற்கு வந்து படித்துச் செல்ல அச்சம் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த நூலகம் மாற்று இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அந்த கட்டிடத்திலும் போதிய வசதிகள் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. எனவே சேதமடைந்துள்ள நூலகத்தை இடித்துவிட்டு விடிய அரசு புதிய நூலக கட்டிடம் கட்டித்தர அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.